நல்லா கேட்டுக்கோங்க. மக்கள் மத்தியில் பிரபலமாகணும்னா ஃபேஸ்புக்கில் மட்டும் வீடியோ போட்டால் பத்தாது. யூடியூப், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்துலேயும் வீடியோ போடணும். எல்லாத்துக்கும் முன்னாடி சேனலுக்கு ஒரு நல்ல பேர் வைக்கணும். எங்க ஒரு நல்ல பேராக சொல்லுங்க பார்ப்போம். கனிப்பாரி யூடியூப் சேனல். ஐயே, நானே பார்க்க மாட்டேன். வைக்கிற பேரு மக்களை அப்படியே உள்ள ஈர்க்கணும். அதை விட்டு கனிப்பாரி வேலைக்காரின்ட்டு கதிர் சொல்கிறதும் கரெக்டு தான். அது சொல்லணுன்னே சொல்லுவா போல. பேர் யூனிக்காக இருந்தால் தான் அதை பார்த்துட்டும் மக்கள் உள்ளே வருவாங்க. உண்மையை சொல்லுங்க, நீங்கள் 2 பேரும் நிஜமாவே யோசிக்கிறீங்களா இல்லை யோசிக்கிற மாதிரி நடிக்கிறீங்களா? சரி, நீ என்ன யோசிச்சு சொல்லு. காலைல சாப்பிடாதனால என் மூளை கொஞ்சம் வேலை செய்யாது, அதனால நீங்களே இதை பார்த்துக்கோங்க. தமிழ்நாடு கப்புள் சி விளாகர்ஸ். தமிழ்நாடு சுருக்கி டிஎன் வச்சுக்கலாம். டிஎன் கப்புள் சி விளாகர்ஸ் எப்படி இருக்கு? மாமா நல்லா இருக்கு மாமா. டேய், இந்த பேரை வச்சு சீக்கிரம் வேலைய ஆரம்பி. அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா. கண்டிப்பா இது வொர்க் அவுட் ஆகும். டேய், அந்த யூடியூப் சேனல் எப்படி ஆரம்பிக்கும் தெரியுமா? எஸ். டேய் டேய் இருங்கடா, நானும் வரேன். ஏய், இன்னும் எவ்வளோ நேரம் ரெடி ஆகிறதுக்கு? இருடா, வீடியோ எல்லாம் எடுக்க போறோம். அழகா இருக்க வேணாமா? எவ்வளோ தேய்ச்சாலும் இருக்கிறது தானே இருக்கும். ஏச்சை, ஏன்னா கோர்ட்டில் வக்கீல் வர மாதிரி வரீங்க. நல்லா ரொமான்ஸாக வாங்கடா. போ பின்னாடி போ. ஓகே, வரலாமா? ஏய் கனி, அப்படியே கிண்டிட்டு பாரியை பார்த்து லைட்டாக ஒரு சிரிப்பு சிரி. மச்சான், கனி கொஞ்சம் முடி உழுது பாடுறா. அப்படியே கொஞ்சம் ஒதுக்கே. அப்படிதான் மச்சான், அவ்வளோதான்டா. ஹீரோயின் மேடம் என்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்லடா, வெயில்ல போயிட்டு வந்தனா போட்டிருந்த பவுடர் எல்லாம் போயிடுச்சு. அதான் மறுபடியும் பவுடர் பூசிட்டு இருக்கேன். உனக்கு கவனிச்சுக்கிறேன். அப்படிதான், அப்படி சிரிச்சிட்டே மீன் கழுவு பார்க்கலாம். இந்த மாதிரி சுத்தமான மீன் உங்களுக்கும் வேணும்னா சென்னையில் இருக்க கறி கடைக்கு போங்க. பல விதமான மீன் வகைகள் உங்களுக்கு ஏத்த விலைக்கு வேணும்னா இன்னைக்கு கறி கடைக்கு போங்க. இவங்க கிட்ட மீன் மட்டும் இல்லைங்க, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, இந்த மாதிரி எல்லாமே இவங்க கிட்ட கிடைக்கும். இவங்க ஹோம் டெலிவரியும் பண்றாங்க. இவங்களோட ஃபோன் நம்பர் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. சீக்கிரமா போய் வாங்குங்க. ஒரு வாட்டி கறி கடையில வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அப்புறம் திரும்ப திரும்ப அங்கேயே தான் வாங்குவீங்க. மச்சான், இப்ப கண்ணில் காரம் விழுந்துச்சு, என்ன பண்ணுவ? ஐயோ, என்னாச்சு? ஏய் கனி, வாங்க ஊதி விடுறீ. இது ஊதுறேன், எங்க காட்டு. மச்சான், அப்படியே கனி கணத்துல பச்சைக்குன்னு ஒரு முத்தம் கொடுத்துரு. மச்சான், உப்பு காரத்தோட கொஞ்சம் ரொமான்ஸும் போட்டா வீடியோ இன்னும் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். வாய்ப்பு கிடைச்சா பயன்படுத்த கூட தெரியல. சரி சரி, போதும் போதும், இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் அடுத்து என்ன? அடுத்து என்ன? நம்ம கடலுக்கு போய் மீன் பிடிச்சது, அதை நீ அறிஞ்சது, அப்புறம் அதை நம்ம சமைச்சது, இது எல்லாத்தையும் ஒரே வீடியோவை சேர்த்து போடணும். அப்போ உடனே வேலையை ஆரம்பிச்சிடலாமே. பண்ணிடுறேன். எது இன்னைக்கேவா?
காரணம் பின்னாடி சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலைல தான். இல்லடா அப்படியே சூட்டோட சூடா வேலையை முடிச்சு விட்டுருவோம். எனக்கு தூங்க வருது, நான் கிளம்புறேன். டேய் ஏய் டேய் டேய் வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு போ. என்ன மாமா யோசிக்கிற? இல்லை, நம்ம பாட்டுக்கும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் சரியா வருமானு தெரில. எனக்கும் இதெல்லாம் சரியா வருமானு தெரியல மாமா. ஆனா நம்ம இப்படியே யோசிச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்மனால எதுவுமே பண்ண முடியாது. சரியா வந்தா பண்ணுவோம், இல்லையா அடுத்த வேலையை பார்த்துட்டு போவோம். நீ சொல்லிட்டல, அப்போ கண்டிப்பாக சரியாக தான் வரும். ம். என் வேலையை நான் முடிகிற வரைக்கும் யாரும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இப்போவே தெளிவாக சொல்லிக்கிறேன். ஜெய் பாலையா. ஏய் போட போட. கொஞ்சம் தாகமா இருக்கு, தண்ணி எடுத்துட்டு வாயேன். ஆ ஏய் தண்ணி எடுத்துட்டு வாடா. ஏன் நீ போய் குடிக்கிறதுக்கு என்னவா? ஏய் வேலை செஞ்சுருக்கு கணக்கு தெரியல, சும்மா தானே இருக்க போ. சும்மா டேய் ஆ ரொம்ப ஓவரா போறடா. எடுக்காத. ம். அப்படியே கொஞ்சம் ஊட்டி விட. என்னது? சொன்னது காது கேட்கல, ஊட்டி விட்றா. ஊட்டி விடணுமா? ஊட்டி விட்டுருமா? ம். ஆ காட்டு. ஆ இந்தா. தாகம் தீந்துச்சா? வேலையை பாரு. தேவதான். விஷத்தை ஊத்துற மாதிரி ஊத்துற. வேலையை பாரு. கொலை பண்ணிருப்பான் போல. இவன் வேற. எல்லா வேலையும் முடிஞ்சது. நீங்கள் 2 பேரும் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ம் டேய் பரவாயில்லடா, நல்லா இருக்கு. ஆமாண்டா சூப்பரா இருக்கு. கண்டிப்பா இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் பாரு. சரி சீக்கிரம் அப்லோட் பண்ணு. இதை அப்லோடா? இது இப்போலாம் அப்லோட் பண்ண முடியாது. காலையிலேருந்து வேலை பார்த்து கையெல்லாம் ஒரே வலி. அதனால அப்லோட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ம், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம். அவ்வளோ நேரம் தானே? அப்லோட் பண்ணிட்டு போடுறா வெண்ண. அப்லோட் பண்ணு. என்னடா மிரட்டி வேலை வாங்குறீங்க? வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அந்த லிங்க் உங்கள் 2 பேருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. வந்துச்சா? அந்த லிங்க் அவங்க தெரிஞ்சவங்க, சொந்தக்காரங்க, அங்காளி பங்காளி எல்லாருக்கும் அனுப்புறீங்க. ஒருத்தரையும் விடக்கூடாது. முக்கியமான விஷயம், நாளைக்கு காலைல வரைக்கும் யாரும் என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. புரிஞ்சுதா? படுத்துடுறா கதிரு. சரி வா போலாம். என்ன மாமா இப்படி தூங்குறான்? இவன் எந்திரிக்கிற மாதிரியே தெரியலையே. அவன் என்னைக்கு சீக்கிரமா எழுந்திருக்கான்? அப்படியே பொறுமையாக தட்டி எழுப்பி கொடு. டேய் கதிரு, கதிரு, டேய். பொறுமையா எழுப்புனா பொறுமையா தான் எழுப்பிடுவியா? ஏய் ஏந்திரா, ஏந்திரா, ஏந்திரி. காலையே ஒரு பச்சை புள்ளை எப்படியாடா அடிச்சு எழுப்புறது? என்னடா வேணும் உங்களுக்கு? அது இல்லடா, நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டோம்ல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அது
வெறும் 150 பேர் தான்டா பார்த்துருக்காங்க. எது 150 பேரா? என்னடா இது? வெறும் 150 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஆமா, 150 பேருடா. ஏன்டா நம்ம வீடியோவை யாருமே பார்க்கல? எனக்கு எப்படி தெரியும்? ஏன் தப்பு தான். ஒரே வீடியோவில் பெரிய ஆளை ஒன்று நினச்சது ஏன் தப்பு தான். அவன் வருஷக்கணக்கில் வீடியோ போட்டு மேலே வராமல் இருக்கான். சரி விடு மாமா, நீ டென்ஷன் ஆகாத. எப்படிங்க நீ டென்ஷன் ஆகாமல் இருக்க முடியும்? இந்த வீடியோ பண்ண நேரத்துக்கு ஏதாச்சும் வேலை தெரிந்தா கூட கிடச்சிருக்கும். தப்பு தான், என் மேலே தான் தப்பு. நான் சரியா மாமா முடியும். மாமா நில்லு.